நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா
से तेरी दिन दिखाता है, ढाल बनकर मेरी मुझे बचाता है। जब मैं पुकारूं तू दौड़ आता है, जब मैं गिरूं मुझे उठाता है। हालेलुया 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 हाले हालेलुया 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 हाले हालेलुया 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 ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உயிருள்ள நாட்களெல்லாம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் நீர் செய்த தியாகங்களை நினைக்கின்றேன் நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் நீர் செய்த தியாகங்களை நினைக்கின்றேன் உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம் உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஹாலே ஹalleluya Hallelujah, ஹalleluya ஹாலே ஹalleluya ஹalleluya ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। இந்த தகப்பன்மார்கள் தினத்துல நாம் ஒன்று கூடி நம்முடைய பெரிய தகப்பன் ஆண்டவரை நாம் வணங்குவது ஆராதிப்பது என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய் நாம் கருதுகிறோம். इस फादर्स डे के दिन में भी हम अपने बड़ा महान परमेश्वर यहोवा का आराधना करना दंडवत करना बड़ी सौभाग्य है। ஆண்டவர் இந்த உலகத்துல நம்முடைய மாம்சத்துல கொடுத்த தகப்பனுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். हम परमेश्वर को धन्यवाद करना हमारा कर्तव्य है कि इस संसार में हमारे लिए दिया हुआ हर एक अपने अपने पिताओं के लिए। அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய தகப்பன்மாகிய நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். आत्मिक पिता हमारे सेवक के लिए भी हमें धन्यवाद करना चाहिए। ஆமென் आमीन। ஹalleluya. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் ஒரு சிறந்த நல்ல தகப்பனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर एक बहुत ही अच्छा एक पिता है। ஈவன் நம்முடைய மாம்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களோடு நம்மளை கைவிடலாம் அநேக காரியங்கள் சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். इस संसार के पिता हमें छोड़ सकते हैं, ऐसे कई कार्य को हम संसार में सुनते भी हैं। ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நல்ல தகப்பன், ஒரு சிறந்த தகப்பன், ஒரு அன்புள்ள தகப்பன், நம்மளை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. लेकिन हमारा स्वर्गीय पिता जो है वो कितना अच्छे हैं, वो कभी भी हमें नहीं छोड़ते हैं। ஆமென். வேதத்திலிருந்து ஒரு தகப்பனை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். आज बाइबल में से एक पिता के बारे में देखना चाहते हैं। தகப்பன் என்று சொல்லும்போதே நம்ம எல்லாத்துக்கும் மனதில் வரக்கூடியது அது நிச்சயமாய் ஆபிரகாமாய் தான் இருக்க முடியும். जैसे हम पिता बोलते हैं तुरंत हम सबके दिल में ये बातें आती है कि वो अब्राहम की बातें आती है, ஏனென்றால் வேதாகமமே ஆபிரகாமை தகப்பனாக தான் பார்த்து கொண்டிருக்கிறது. क्योंकि सारा बाइबल अब्राहम को पिता के रूप में ही देखती है। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 17वें अध्याय में 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5वीं आयत को हम पढ़ते हैं। இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். सो अब से तेरा नाम अब्राहम ना रहेगा, परंतु तेरा नाम इब्राहिम होगा, क्योंकि मैंने तुझे जातियों के समूह का मूल पिता ठहरा दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியா जातियों के समूह का मूल पिता है, इसीलिए ஆமென். आमीन। அப்ப ஆபிரகாமுடைய ஆரம்பத்துல நீங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்.
अब्राहम के बारे में यदि देखते हैं तो उत्पत्ति 12वें अध्याय में கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்புடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவர் அழைக்கிறார். यहोवा ने अब्राहम से कहा अपने देश और अपनी जन्मभूमि और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम बड़ा करूंगा और तू आशीष का मूल होगा. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा और जो तुझे कोसे उसे मैं साप दूंगा और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 75 வயதாக இருக்கும்போது இப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். जब इब्राहिम का 75 उम्र था तब उन्होंने परमेश्वर की ऐसे आवाज को सुना है. இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அனுபவம் அவர் வாழ்க்கையில இல்லவே இல்லை. इससे पहले ऐसा अनुभव उनके पास नहीं रहा. இன்னும் சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பார்க்கும்போது அவர்கள் ஒரு விக்கிர ஆராதனை செய்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று ஆபிரகாமை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். और भी देखते हैं तो बाइबल स्कॉलर्स ये कहते हैं जो इब्राहिम का परिवार जो है उनके कुल जो है वो एक मूर्ति पूजक करने वाले थे और बनाने वाले भी थे. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ऐसी कुछ परिस्थिति से परमेश्वर इब्राहिम को बुलाया. அவரை அழைக்கும் போது அவர் தகப்பனா இருக்கவில்லை, ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்போது அவர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிறார். जिस समय परमेश्वर ने इब्राहिम को बुलाया तब वो पिता नहीं रहा, वरन परमेश्वर की आज्ञा मानकर जब वो आए थे तब परमेश्वर इब्राहिम को सारे समुदाय का समूह का मूल पिता बना दिया है. இப்ப அவர் 75 வயதுல தன்னுடைய கர்த்தர் தந்த தரிசனத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இப்ப அவருடைய நோக்கம் என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான மக்களுக்கு நான் தகப்பன் என்கிற ஒரு தரிசனத்தோடு அவர் புறப்பட்டு போகிறார். अब जो है परमेश्वर उन्हें बुलाया और परमेश्वर ने मूल पिता बना लिया, तब उन ऐसे दर्शन के साथ उन्होंने अब जो है इब्राहिम जो है आगे चलते हुए हम देख पाते हैं. அது மாத்திரமல்ல நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னை என்னால் கூடுமா என்று சொல்லுகிறாரு. முடியவே முடியாது. அப்படியாக நான் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறாங்க. इतना ही नहीं, परमेश्वर ने इब्राहिम से कहा कि आकाश की तारेगण को गिनो, मैं तेरे वंश को इस तरह बढ़ाऊंगा करके उनसे कहते थे. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அப்பப்ப கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கும் போதெல்லாம் அந்த பெருக்கத்தையும் நீ எப்படி தகப்பனாய் ஆவா என்கிற காரியத்தையே ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். उसके बाद जब भी परमेश्वर इब्राहिम से मिलते थे तब उन्होंने उसी कार्य को ही याद दिलाते रहते थे, किस तरह तुझे मैं बढ़ाऊंगा, तेरे वंश को बढ़ाऊंगा करके परमेश्वर बातें करते थे. சோ இந்த காரியம் சாத்தானுக்கும் தெரியும் நிச்சயமாகவே. ये बातें शैतान भी जानता है. இப்ப இந்த ஆபிரகாம் எப்படி திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆக முடியும் என்பதும் சாத்தான் புரிந்து சில காரியங்களை அவன் தகப்பன் ஆகக்கூடாதபடிக்கு சில தடைகளை இப்ப அங்கு உள்ள வடிகத்தை நான் பார்க்க முடியுது. तो इन कार्यों को शैतान ने जानते हुए उसको रोकने के लिए उनके बीच में कई रुकावटों को लेकर आते हुए हम देख पाते हैं. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த தகப்பன்மார்கள் தினத்துல நான் ஒரு தகப்பனாய் ஆகக்கூடாதபடி நாட் ஓன்லி பிசிக்கலா நான் பேசல, ஈவன் ஸ்பிரிச்சுவலாவும் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனுக்குள்ள நம்ம போகக்கூடாதபடி சில தடைகளை வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியுது. आज के दिन में भी आपको यानी एक शारीरिक तौर पे नहीं वरन आत्मिक तौर पे ही एक पिता ना होने के लिए कई रुकावटें आपके बीच में भी आता है. ஈவன் இந்த ஆபிரகாமுடைய லைஃப்ல கூட அவன் தகப்பன் ஆகக்கூடாதபடிக்கு சில தடைகள் அவன் சொந்த குடும்பத்திலிருந்து எழும்புறதை நான் பார்க்க முடியுது. यहाँ पर इब्राहिम के जीवन में भी वो पिता ना बन पाए करके उनके परिवार से ही कुछ ऐसे रुकावटें आते हुए देखते हैं. இதெல்லாம் நீங்க தடைகளா பாஸ்டர் அப்படி நீங்க கேட்பீங்க. நிச்சயமாகவே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கும்போது அது தடைகளா தான் இருக்க முடியும். यदि आप सोचेंगे ये कैसा रुकावट बन जाएगा करके, अगर आत्मिक तौर पे आप सोचेंगे तो जरूर ये सारे रुकावट ही है. ஓகே, முதல் தடை என்று யார் என்று பார்த்தபோது पहला रुकावट क्या है? அது வேற யாரும் இல்ல, அவங்க அப்பா தான்.
या कौन है करके देखते हैं तो वो और कोई नहीं, इब्राहिम का अपना पिता ही था। ஆபிரகாமுடைய தந்தை தேராகு தான் ஆபிரகாமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகக்கூடாதபடிக்கு தடையாயிருந்தார். इब्राहिम का पिता तेरह जो है वही उसका रुकावट बना। எடுத்து வாசிப்போம். आइए पढ़ें அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல प्रेरितों के काम 7वीं अध्याय में 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். दूसरा आयत से लेकर पढ़ते हैं। இது ஸ்தேவானுடைய பிரசங்கமாய் இருக்கிறது. ये जो है स्तिफनुस की एक प्रचार है। வாசிப்போம். சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவருடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். दूसरा आयत से लेकर पढ़ते हैं। उसने कहा, हे भाइयों और पितरों सुनो, हमारा पिता इब्राहिम हारान में बसने से पहले जब मेसोपोटामिया में था तो तेजोमय परमेश्वर ने उसे दर्शन दिया और उससे कहा कि तू अपने देश और अपने कुटुंब से निकलकर उस देश में चला जा जिसे मैं तुझे दिखाऊंगा। तब वह कसदियों के देश से निकलकर हारान में जा बसा और उसके पिता की मृत्यु के बाद परमेश्वर ने उसको वहाँ से इस देश में लाकर बसाया जिसमें अब तुम बसते हो। நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. आप इस वचन को दरअसल ध्यान से सुनिएगा। கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட 75 வயசா இருக்கும்போது என்ன சொன்னார் என்றால், परमेश्वर इब्राहिम से जब 75 उम्र में क्या कहते थे, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு என்று சொன்னார். तेरे पिता के कुटुंब को छोड़कर निकल जा। அப்ப ஆபிரகாம் எங்க இருந்தார் என்றால் மெசொப்பொத்தேமியால இருந்தார். तब इब्राहिम कहाँ थे? मेसोपोटामिया थे। இவர் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு பதிலாக தகப்பனையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. इन्होंने क्या किया? इब्राहिम ने अपने पिता के घर को छोड़कर निकलने के बजाय अपने पिता को भी अपने संग लेकर निकला। இங்கு தான் ஆபிரகாம் செய்த ஒரு தவறா இருக்கிறது. यही जो है इब्राहिम का एक गलती है। இங்க பார்க்கிறோம், இப்ப மெசொப்பொத்தேமியால இருந்து புறப்பட்டு அடுத்தது அவங்க அந்த தரிசனத்துக்கு நேராய் போக கூடாதபடிக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. அது எந்த இடம் என்றால் காரானூரில வந்து அங்க டென்ட் அடிச்சிட்டாங்க. जो परमेश्वर के दर्शन के अनुसार उनको कनान की ओर जाना चाहिए था, लेकिन वे सब आकर कहाँ पर रुक गए? वो कसदियों के देश में से निकलकर उन्होंने हारान में आकर वहाँ पर बसे। இப்ப காரானூரில அவங்க குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. यानी वो हारान में बसने लगे। கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க வேண்டும். कनान में प्रवेश करना चाहिए था। பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறணும். बड़ा जातियों की मूल पिता बनना चाहिए था। வாக்குத்தத்தப்பட்ட பிள்ளையை பார்க்கணும். वायदा किया हुआ संतान को देखना चाहिए था। ஆனா இதுக்கெல்லாம் இங்க ஒரு தடையாய் காரானூரிலே யார் இருக்கிறார் என்றால் ஆபிரகாமுடைய அப்பா இருக்கிறார். लेकिन इन सारे कार्य के लिए एक रुकावट के रूप में कौन है? इब्राहिम का पिता है। நல்லா கவனிங்க. अब ध्यान से सुनिए। ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பனுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். परमेश्वर हमारे लिए दिए हैं वो शारीरिक तौर पे पिता है, उनके लिए हमें धन्यवाद करनी चाहिए। நிச்சயமா நம்ம அப்பா தான் நம்மளை வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள், ஆளாக்கினார்கள், உதவி செய்தார்கள். எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். जरूर हमारा पिता ही जो है हमें पालन पोषण किया, पाला और पढ़ाई किया, सब कुछ किया है। ஆனா ஒரு சில காலகட்டத்துல தேவன் நம்மளுக்கு குறிப்பாய் இதை விட்டு விலகு என்று சொன்னால் நாம் விலக வேண்டியது அவசியமா இருக்கிறது. लेकिन यदि परमेश्वर अपनी इच्छा के अनुसार कुछ कार्य को छोड़कर हमें आने के लिए बोलेंगे तो हमें उसे छोड़कर आना चाहिए। ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளன் கூட சேரும்போது திருமண நேரத்துல தன்னுடைய பிறந்த வீட்டை தாயும் தகப்பனையும் மறக்க பண்ண வேண்டும் என்று இருக்கிறது இல்லையா? जब ये दूल्हा दुल्हन की शादी होती है उनको क्या करना चाहिए? अपने पिता के घर को छोड़ना पड़ेगा। அதே போல மணவாட்டியாக நாம் மணவாளனுடைய தரிசனத்திற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு எதை மறக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் முடிவு செய்ய வேண்டும். तो इसीलिए हम परमेश्वर की दुल्हन जो है दूल्हा के लिए हमें अपने क्या क्या कार्य को छोड़ना चाहिए करके हमें सोचना चाहिए। நீங்க சொல்லலாம் தேராகு என்பது நல்ல மனிதன் தானே? எஸ், நல்ல மனிதன் தான்.
आप कह सकते हैं तेरा जो है इब्राहिम का पिता वो अच्छा व्यक्ति तो है, ஆனா அந்த தேராகை குறித்து யோசுவா புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியுது 2ஆம் வசனத்துல इस तेरे के बारे में हम यहोशू की किताब में पढ़ सकते हैं। அவர் விக்கிர ஆராதனை விக்கிரங்களை சேவிக்கிற மனிதன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரம் யோசுவா 2வது வசனத்துல கடைசியில வாசிக்கிறோம், அவர்கள் வேறே தேவர்களை சேவிக்கிற மனிதர்களா இருக்கிறார்கள். यहोशू की 24वीं अध्याय का दूसरा आयत में हम उसमें अंतिम भाग में ये देख पाते हैं, वे दूसरे देवताओं की उपासना करते थे करके लिखा है। இப்ப இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. यहाँ पर ही वो परेशानी शुरू हुआ है। அப்பா வேறே தேவரை ஆராதிக்கிற यानी மனுஷன். तेरे जो है वो दूसरे देवताओं को उपासना करते थे। இங்கு ஆபிரகாம் இஸ்ரவேலின் தேவதை ஆராதிக்கிற மனுஷன். यहाँ इब्राहिम जो है वो इजराइल की परमेश्वर की वो आराधना करते हैं। ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே ஏது? अंधकार और रोशनी के लिए कोई संबंध नहीं है। இன்னும் தேராகு என்ற அர்த்தமே உலகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. और तेरा का अर्थ ही संसार करके लिखा हुआ அப்ப है। எப்படி ஒரு உலகமும் ஆவியும் சேரக்கூடியதா இருக்கிறது? कैसा एक संसार और आत्मिक में मिल सकता है। ஆபிரகாம் ஒரு தரிசனத்தோடு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாரு. इब्राहिम एक दर्शन के साथ वो जा रहे हैं, அவர் பரலோகத்தின் தரிசனமா இருக்கிறது. वो स्वर्गीय दर्शन है। ஆனா தேராகு உலக பார்வையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. लेकिन तेरे जो है संसार के हिसाब से वो जी रहे हैं। இது நிச்சயமாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்திற்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற லெவலுக்கு போறதுக்கு இது ஒரு தடையாய் காணப்படுகிறது. जरूर ये संसार जो है आत्मिक तौर पे सारे समुदाय के लिए मूल पिता बनने के लिए एक रुकावट बनती है। தகப்பனை நேசிக்கணும், நம்ம हमें अपने पिता से प्यार करना चाहिए, தகப்பனுக்கு நம்ம உதவி செய்யணும் கண்டிப்பா. अपने पिता के लिए हमें मदद करनी ஆனா चाहिए। ஒரு நாள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயர்வுக்கு வளர்ச்சிக்கு என் தகப்பன் தடையா இருந்தால் நாம் நிச்சயமாய் அதை விட்டு விலகுவது நல்லதா இருக்கிறது. यदि मेरी आत्मिक जीवन के लिए आत्मिक उन्नति के लिए यदि मेरा पिता रुकावट है तो उसे हमें छोड़कर निकलना இன்னைக்கு நாம் आवश्यकता है। எந்த தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? आज हम कौन से पिता की आज्ञा मानना चाहिए? ஆபிரகாமும் அவருடைய குடும்பமும் காரானூரிலே வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. यहाँ पर अब्राहम और उसके सारे परिवार जो है हरान में आकर वो बस गए, அங்கிருந்து புறப்பட முடியல. वहां से वो निकल नहीं पा रहे थे, फंस गए। ஒருவேளை நான் இப்படி கற்பனைப்படுகிறேன், அவங்க அப்பாவுக்கு ஒருவேளை அங்க சிக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். हम सोच रहे हैं कि शायद उनके पिता वहां पर आकर बीमार पड़े, அதனால தான் அவர் மரித்த பின்பு தான் அங்கிருந்து புறப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. इसीलिए वहां पर लिखा है उनके मरने के बाद ही वहां से निकलने का परिस्थिति आएगा। ஒரு விக்கிர ஆராதனையின் அந்த காரியங்கள் மரித்த பின்பு, உலகத்தின் காரியங்கள் மரித்த பின்பு தான் அங்கிருந்து முன்னேற வேண்டியதாய் காணப்படுகிறது. यानी एक मूर्ति पूजक की कार्य जिस समय मरेगा, यानी इस संसार की बातें जिस समय मरेगा तब ही वो कर वहां से निकलने का मौका आया है। ஆபிரகாம் இங்க நல்ல உற்சாகமாய் புறப்படுகிறாரு. अब्राहम वहां से तो बहुत ही उत्साहित से निकला, ஒரு தரிசனத்தோடு புறப்படுகிறாரு. एक दर्शन के साथ निकला। ஆனா அந்த உற்சாகத்தையும் தரிசனத்தையும் மீண்டுமா இழுக்கிறதுக்கு அவங்க அப்பா இங்க இருக்கிறது நான் போல लेकिन காணப்படுகிறது. उस उत्साहित को दर्शन को पीछा करने के लिए उनका पिता वहां पर एक रुकावट बने। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय உங்க लोग, தரிசனத்தையும் வளர்ச்சியையும் கெடுக்கிறது யார்? आपकी बढ़ोतरी को, आपकी उन्नति को रोकने वाले कौन है? கர்த்தர் உங்களை ஒரு திரளான ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்கு தான் என் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது என்றார். परमेश्वर की योजना यह है कि आपको एक बहुत समूह के लिए मूल पिता बनाना ही परमेश्वर की योजना है। तो ஆனா இங்கு இன்னொரு ஒரு தகப்பன், உலக தகப்பன் எனக்கு தடையா இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. लेकिन यहाँ पर एक संसार में जो मेरा पिता है वो उस कार्य के लिए रुकावट बना देते हैं। ஒருவேளை உங்க வாழ்க்கையில உலக தகப்பன் இல்லாம இருக்கலாம். यदि आपके जीवन में इस संसार में आपकी पिता नहीं भी रहे அப்படிப்பட்ட होंगे, ஒரு சில ஸ்பிரிட் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். लेकिन ऐसे कुछ आत्माएं आपके जीवन में कार्य करता உங்க होगा। குடும்பங்கள், உங்க நண்பர்கள் இருக்கலாம். आपके परिवार वाले, आपके दोस्तें हो सकते நீங்க हैं, வெளியே போக கூடாதபடிக்கு, आप बाहर ना जा நீங்க सके, முன்னேற आप கூடாதபடிக்கு, उन्नति ना हो सके, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற आप கூடாதபடிக்கு उस दर्शन को पूरा ना कर உங்களை सके, புல் பண்ணி இழுக்க வைக்கிற சில ஸ்பிரிட்டை இருக்கு பாருங்க. आपको நீங்க தயவு செய்து पीछा रखने की कुछ आत्माएं कार्य कर सकती है।
எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவ தரிசனத்துக்கு நேராய் உங்களை ஓடுங்க. उन सारे कार्य को छोड़कर हम परमेश्वर के उस दर्शन की ओर दौड़ने पाए। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நம்முடைய தகப்பனை. परमेश्वर हम अपने पिता को संभालेंगे। கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. परमेश्वर की हाथों में समर्पित कर हम निकलते जाएं। எத்தனையோ சில மிஷனரிகள் சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது. कितने ही ऐसे मिशनरियों को संभव को देख सकते हैं। அவங்க தகப்பனை விட்டுட்டு வயதான தகப்பனை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக எங்கேயோ போய் இருக்காங்க. वो अपने बूढ़े पिता को छोड़कर कहां-कहां सेवकाई के लिए निकलते हैं। ஆமா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் தகப்பனை. उन्हें परमेश्वर संभालेंगे। அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய உதவிகள் இருக்குது. நிச்சயமா உதவி செய்யணும், அவரை நேசிக்கணும், அவரை விசாரிக்கணும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. साथ ही साथ उनके लिए जो भी जरूरतें हमें करना चाहिए, मदद करना चाहिए, वो तो हमें करना ही चाहिए। उनके प्रति ख्याल रखना चाहिए, पूछताछ करना चाहिए, प्यार करना चाहिए। ये सारी बातें हमें करना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதே சமயத்தில் உன் தகப்பன் உன் தாயை வீட்டை மற, அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. लेकिन उसी समय में अपने माता पिता को छोड़कर हमें आगे जाना ही चाहिए। ஆமென். இரண்டாவதாக ஒரு நபர் தடையா இருக்கிறார். दूसरा एक व्यक्ति रुकावट बनते हैं। ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 12वें अध्याय में 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 5वीं आयत को पढ़ते हैं। ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும், இங்கே தான் ஒரு பிரச்சனை எழும்புது, லோத்தையும் அவர் கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. यहाँ पर अब्राहम ने अपनी पत्नी साराई और अपने भतीजे लूत को, यानी यहाँ पर लूत ही एक रुकावट है। அவர்கள் கூட்டிட்டு போய் கானான் தேசத்துக்குள்ள போனாலும் இந்த லோத்துடைய பிரச்சனை கானானுக்குள்ளே வந்துருச்சுங்க. इन सबको लेकर उन्होंने कनान देश में आ भी गए, तब भी ये लूत के द्वारा कुछ परेशानी निकल कर आया। எங்க போனாலும் இந்த லோத்து பிரச்சனையா தான் இருக்கிறார். जहाँ पर जाएं लूत एक परेशानी बनकर रहे। ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார், உன் தேசத்தை, உன் நாட்டை, உன் தகப்பன் வீட்டை எல்லாத்தையும் விட்டு புறப்படு என்று சொன்னாரு. परमेश्वर ने कहा अपने कुटुंब, अपने देश, अपने परिवार को छोड़कर निकल जा करके। ஆனா இங்கு பார்க்கிறோம், ஆபிரகாம் யாரை கூட்டிட்டு வந்தாரு? தன் அண்ணன் மகனாகிய லோத்தையும் என்ன செய்றாரு? கூட்டிட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். लेकिन यहाँ पर अब्राहम किसको अपने साथ लेकर आया? अपने भतीजे को अपने साथ लेकर आया है। ஒருவேளை ஆபிரகாம் இறக்கப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம். हो सकता है इब्राहिम ने उन पर तरस खाकर लेता अपने साथ ले आए होंगे। ஆபிரகாமுக்கு ரத்த உறவு இல்ல, எப்படியாவது இந்த பையனை வாழ வைக்கணும், படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கலாம். यानी अब्राहम ने इतना तरस खाया होगा अपने भतीजे को किसी तरह पालना है, उनको बड़ा करना है करके सोचते हुए ले आ सकते होंगे। ஆனா அது கர்த்தருடைய சித்தமான் என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். लेकिन क्या ये परमेश्वर की इच्छा है? हमें सोचना चाहिए। ஒருவேளை ஆபிரகாம் மட்டும் இந்த லோத்தை கூட்டிட்டு வந்திருக்கலாம்னா லோத்துடைய நிலைமை, அந்த பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருந்தே இருக்காது, வேற மாதிரி கூட ஆயிருக்கலாம். यदि इब्राहिम के साथ भतीजे यानी लूत नहीं आए होंगे, उनका जिंदगी और कुछ होने का संभव है। லோத்துடைய மீனிங்கே மறைவு, கவர் என்று அர்த்தமா இருக்கிறதா? लूत का वो शब्द का अर्थ ही छुपाना है, यानी कवरिंग। ஆபிரகாம் கூட அப்படியே மறைஞ்சு வந்தாலும் கடைசியில பார்த்தா ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியை கொடுக்கிற மனுஷனாய் மாறிவிட்டார். यदि इब्राहिम के साथ वो ने छुप के आई क्यों ना हो, लेकिन यहाँ पर बड़ा सा एक मुख्य कुछ कार्य को उन्होंने करते हुए देख पाते हैं। ஒருவேளை ஆபிரகாம் இறக்கப்பட்டு இவன் சின்ன பையன் தானே அப்படி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த சின்ன விஷயம் தான், சின்ன மனுஷன் தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்ததை நான் பார்க்க முடியுதுங்க. इब्राहिम शायद सोचा होगा अरे छोटा सा लड़का है, इनको हमें रखना चाहिए, देखभाल करनी चाहिए करके, लेकिन वो छोटा सा विषय ही एक बड़ा रुकावट बना। இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட ஒரு சின்ன காரியம், சின்ன மனுஷர்கள் நம்ம தரிசனத்திற்கு கெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். आज भी हमारे जीवन में छोटा कार्य, छोटा मनुष्य या छोटा चीजें एक हमारी सेवकाई के लिए एक बड़ा रुकावट बना देते हैं। இப்போ இந்த லோத்து அமைதலா தான் புறப்பட்டு வந்தான். ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியல பிரச்சனை, ஆனா கொஞ்சம் ஆசீர்வாதம் லோத்துடைய கையில வரும்போது தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. अब लूत शुरुआत में तो बिल्कुल ठीक था, लेकिन जब थोड़ी सी उनके पास पैसा आ गया, धन आ गया, तो उन्होंने अपने कार्य को दिखा दिया है। இப்போ இந்த லோத்து தனக்கு உதவி செய்த ஆபிரகாமுக்கு விரோதியாய் மாறிட்டாங்க. अब ये लूत जो है अपने लिए मदद किया, इब्राहिम का विरोध उन्होंने खड़ा हो गया। நீங்க கூட இதே மாதிரி சில காரியங்களை உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. आप भी अपने जीवन में ऐसे कुछ बातों को देखते होंगे। நீங்களும் இறக்கப்பட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, ஆனா அதே நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருப்பார்கள். आप भी अपने किसी के ऊपर दया का दिखाकर, तरस खाकर मदद करते होंगे, लेकिन वही लोग आपके विरोध खड़े होते
रोते हुए देखते हैं। பட் அதுவும் நல்லது என்று சொல்லி நீங்க தரிசனத்தை நோக்கி நீங்க முன்னாடி போயிட்டே இருக்க. लेकिन आप ये सोचते हुए आगे बढ़ते जाइएगा, ठीक है कोई नहीं करके। இங்க ஆதியா 13ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 13वें अध्याय में 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 7वें आयत को पढ़ते हैं। ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. यहाँ पर 13वें अध्याय में देखते हैं इब्राहिम और लूत के चरवाह के बीच में कुछ लड़ाई हो गया है। பாருங்க மேய்ப்பருக்குள்ள ஒரு சண்டை உருவாகிருச்சு. यानी चरवाहों के बीच में कुछ लड़ाई हो गई। இப்போ இந்த லோத் என்ன சொல்லிருக்கணும், அவங்க தன் மேய்ப்பர்களை பார்த்து அமைதியா இருங்க, நம்ம தான் இவங்க பின்னாடி வந்தோம், ஆபிரகாம் அவருடைய குடும்பம் தான் எல்லாவற்றுக்கும் உரியவர்கள் என்று லோத் சொல்லியிருக்கணும். ஆனா அங்க சொல்லவில்லை. लूत को क्या कहना चाहिए था, हम ही इब्राहिम के साथ आए हैं, इब्राहिम ही हमारा वो है, इसलिए हमें चुप रहना चाहिए करके बोलना चाहिए था, लेकिन उन्होंने ऐसा कुछ नहीं। ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, நம்மளுக்குள்ள எதுக்குப்பா வாக்குவாதம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது இல்ல, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடது புற போனா நான் வலது புற போறேன், நீ வலது புற போனா நான் இடது புற போறேன் அப்படின்னு ஆபிரகாம் அந்த அளவுக்கு இன்னும் கரிசனை உள்ளவராய் அன்புள்ளவராய் இருக்கிறார் பாருங்க. लेकिन इब्राहिम जो है इसे देखकर उन्होंने लूत से कहने लगा, हम तो भाई बंधु है, हमारे बीच में ऐसे झगड़ा नहीं होने पाए, इसीलिए हम क्यों ना ऐसा करें करके उन्होंने एक सुझाव को बताते हुए, यानी अब भी वो तरस खाते हुए हम देख सकते हैं। ஆனா லோத்து பாருங்களேன், அவனுடைய புத்தியை பாருங்களேன், அவனுடைய புத்தியெல்லாம் ஒன்னே ஒன்று, நல்ல செழிப்பு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் எனக்கு கிடைச்சா போதும் என்கிற நோக்கத்தோடயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். लेकिन लूत की योजना को देखिएगा, सोचों को देखिएगा, उनके लिए एक अच्छा सफलता की चाहिए, अच्छा धन चाहिए, इसी तरह ही उनका मन भरा हुआ था। அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உலக ஆசையை கொண்ட ஒரு மனுஷனை நம்ம கூட வச்சுட்டு இந்த பரலோகத்தின் தரிசனத்தை, திரளான ஜாதிகள் என்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியுமானா நிச்சயம் முடியாதுங்க. ऐसे एक संसारिक चीज़ों से, संसारिक सोचों से भरा हुआ एक व्यक्ति को अपने साथ रखकर हम परमेश्वर की स्वर्गीय दर्शन को पूरा नहीं कर सकते हैं। நிச்சயமாய் முடியாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. जरूर नहीं कर सकते हैं। ஒரு உலக மனுஷனோடு இந்த தரிசனமும் இணையதுக்கு சான்ஸே இல்லைன்னு வச்சுங்க. एक संसारिक व्यक्तियों के साथ ये स्वर्गीय दर्शन मिल नहीं सकती। அதனால தான் இங்க ஒரு பிரச்சனையவே கர்த்தர் கிளப்பி விட்டாரோ கூட நம்ம யோசிக்கலாம். तो इसलिए हम ये भी सोच सकते हैं परमेश्वर इस परेशानियों को उत्पन्न किया है क्या। இப்ப லோத்து பிரிஞ்சு போயிறான். अब लूत ने इब्राहिम से अलग होकर जा रहे थे। லோத்து செழிப்பான இடத்துக்கு போயிட்டான். लूत जो है एक सफलता के स्थान को चुनकर वो चले गए। ஆனா அழைக்கப்பட்ட ஆபிரகாம், தரிசனம் பெற்ற ஆபிரகாம் இன்னும் வனாந்தரத்தில் நின்று கொண்டே இருக்கிறான். लेकिन दर्शन पाया हुआ बुलाहट जिसके पास आई वो इब्राहिम जो है अब वनांतर में ही वो खड़े हैं। இப்ப 14ஆம் வசனத்துல अब 4 आयत में லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். जब लूत अब्राहम से अलग हो गया तब उसके पश्चात यहोवा ने अब्राहम से कहने लगे। ஆமென். आमीन। ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், पहला वचन में देखा है தேராகு மரித்த பின்பு அந்த கானானை விட்டு இப்ப புறப்படுறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. जब तेरह मर गए थे उसके बाद तुरंत उन्होंने हरान से कनान की ओर निकलते थे करके देखते हैं। இங்கு பார்க்கிறோம் லோத் பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. यहाँ हम देखते हैं कि जैसे लूत अलग होकर चला गया अब्राहम से तो तुरंत परमेश्वर यहोवा ने अब्राहम से बातें करते हैं। என்ன பேச ஆரம்பிக்கிறார்? उन्होंने क्या कहा? உன் கண்களை ஏறெடுத்து பார், आंख उठाकर देखो, நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும், நீ எழுந்த தேசத்தின் நீளம் அம்மட்டும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். यहोवा ने अब्राहम से कहा, आंख उठाकर जिस स्थान पर तू है वहां से उत्तर दक्षिण पूर्व पश्चिम चारों और दृष्टि कर, क्योंकि जितने भूमि तुझे दिखाई देती है उस सब को मैं तुझे और तेरे वंश को युग युग के लिए दूंगा, और मैं तेरे वंश को पृथ्वी की धूल के किनकों की नाई बहुत करूंगा, यहाँ तक कि जो कोई पृथ्वी की धूल के किनकों की गिन सकेगा वही तेरा वंश भी गिन सकेगा। हालेलुया। उठ और इस देश की लंबाई और चौड़ाई में चल फिर, क्योंकि मैं उसे तुझी को दूंगा। ஆமென்.
ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆமென். அப்ப அழைக்கப்படாத மனுஷனை நீங்க கூட வச்சிருக்கிற வரையும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுங்க. जो बुलाहट नहीं हुई उस व्यक्ति को जब तक आप अपने संग रखेंगे तब तक ये वादा आपके जीवन में पूरी नहीं होगी। ஆமென். आमीन। சில சமயத்துல நீங்க பாவப்பட்டு இறக்கப்பட்டு செய்யற விஷயம் நம்ம லைஃபுக்கு ஒரு பெரிய பாடமாய் மாறுகிறது. कई बार हम तरस खाकर प्यार के चलते किसी के लिए कुछ कार्य करेंगे, वो हमारा जिंदगी के लिए एक बहुत ही बड़ा रुकावट बन जाती है। ஈவன் நம்ம லைஃபுக்கு மட்டும் அது பிரச்சனை இல்ல, லோத்துடைய லைஃபுக்கே அது பிரச்சனையாய் மாறிடுச்சு இல்லையா? केवल हमारा जीवन के लिए नहीं वरन लूत के जीवन के लिए भी वो परेशानी थी। ஆகவே நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். इसलिए हमें बहुत ही सावधानी रहना है। ஆனாலும் ஆபிரகாம் லோத்துக்காக ரொம்ப இறக்கப்பட்ட மனுஷன். लेकिन अब्राहम जो है लूत के लिए बहुत बहुत तरस खाते थे। லோத்த ராஜாக்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் போய் சண்டை போட்டு லோத்தையும் அவனுடைய ஜனங்களையும் பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். लूत को कई राजा ने आकर उनको लड़ाई कर उनको लेकर बंदी बनाकर लेकर गए थे, लेकिन इब्राहिम ने जाकर उन्हें वापस लौट कर ले आया है। இப்ப ஆபிரகாம் சொல்லல, தம்பி லோத்து உன்னை ராஜாக்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க, திருப்பி வந்துருவானுங்க, அதனால நீ என் கூட வந்துருன்னு. நல்ல வேளை ஆபிரகாம் சொல்லலங்க. तब भी अच्छा हुआ अब्राहम ने यूं तो नहीं कहा कि फिर भी आपस आएंगे, जिसने तुझे बंदी बनाकर लेकर गए थे वो आपस भी आ सकते हैं, इसलिए तुम मेरे संग रह करके इब्राहिम ने नहीं कहा। ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, क्योंकि इब्राहिम ने जान लिया இந்த லோத்து என்னோட கூட இருக்க வேண்டியவன் அல்ல, அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, என் தரிசனத்திற்கு அவன் சில சமயத்தில் விரோதியாய் கூட மாறுவான், வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாம் அதை நிராகரிச்சிருக்கிறார். यानी इब्राहिम ने उसे छोड़ दिया लूत को, क्योंकि उन्होंने जान लिया ये लूत मेरे संग नहीं रहना चाहिए, इन बुलाहट जो है इनके लिए नहीं है करके उन्होंने उस कार्य को जानते हुए लूत को अपने संग फिर नहीं रखा है। ஹalleluya. हालेलुया। அது மாத்திரமில்ல, ஈவன் சோதம் கொமோரா அழிக்க போதும் கூட ஆபிரகாம் அதற்காக நின்று பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ तक कि जब सदोम और गोमोरा को परमेश्वर नाश करने के लिए आए थे, तब भी उन्होंने परमेश्वर से उसके प्रति उन्होंने बातें करते हुए देख सकते हैं। ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ये सारी बातें अच्छा है। அதனால கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். परमेश्वर उन प्रार्थना को भी सुने थे, பட் கூட வச்சிருக்கிறது தான் இங்க பிரச்சனை. लेकिन साथ रखना ही तरह सा मुश्किल है। ஓகே, இப்ப திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற ஸ்தானத்துக்கு போறதுக்கு தடையா இருந்தது அவங்க அப்பா தேராகு. அவர் மரித்த பின்பு தான் அடுத்த லெவலுக்கு போனாங்க. ரெண்டாவது லோத்து பிரிஞ்சு போன பிறகு தான் பல ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை பெற முடிஞ்சிருச்சு. तो हम यहाँ पर ये देखते हैं, जो पहला इब्राहिम का पिता तेरह मरने के बाद ही उन्होंने इब्राहिम ने अगले स्थान पर पहुँचे हैं, और दूसरा लूत उनसे अलग होकर जाने के बाद ही परमेश्वर उनसे बातें करते हुए अगले स्थान पर परमेश्वर इब्राहिम को ले जाते हुए देखते हैं। மூன்றாவதாக அவருடைய தரிசனத்திற்கு தடையா இருந்தது யார் என்று பார்க்கும்போது, तीसरा इब्राहिम के दर्शन के लिए कौन है रुकावट करके देखेंगे तो ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 12वें अध्याय में 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 16वीं आयत को पढ़ते हैं। அவள் நிமித்தம், அதாவது சாராள் நிமித்தம், அவன் யாரு? பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்களை கழுதைகள் ஒட்டங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். और उसने उसके कारण अब्राहम की भलाई की, सो उसके भेड़ बकरी गाय बैल दास दासियां गधे गदहियां और ऊंट मिले। இங்க யார் வரா? यहाँ कौन आते हैं? ஆகார் வருகிறார்கள். हाजिर आती है। ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தேராகு, அதுக்கப்புறம் லோத்து, இப்போ மூணாவது தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு பெண் வருகிறதை நாம் பார்க்கிறோம். पहला हम देखते हैं, पहले तेरह था इब्राहिम का पिता, और दूसरा लूत इब्राहिम का भतीजे, और तीसरा यहाँ हम देखते हैं एक स्त्री यानी हाजिरा। முதலாவதாக ரெண்டு பேரும் தன் சொந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க. पहला दो व्यक्ति उनके खुद के परिवार वाले थे। ஓகே, எல்லாம் நம்ம குடும்ப காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. जब हम सोचते हैं अभी तो ठीक हो गया हमारे सारे पारिवारिक कार्य करके, जब सोचते हैं
अब बाहर से एक ऐसे परिस्थिति आ रही है। நிச்சயமாகவே ஆபிரகாம் நினைச்சிருக்க மாட்டாங்க இது நம்ம வாழ்க்கைக்கு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய கெடுதியாய் மாறும் என்பதை ஆபிரகாம் ஒரு நாள் யோசித்திருக்க மாட்டார் ஆரம்பத்துல. शुरुआत में तो इब्राहिम ने नहीं सोचा होगा कि ये हाजिरा हमारे परिवार के लिए एक नुकसान होगी करके, ஏன்னா இது ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறது. क्योंकि एक ऊंचे स्थान से इनको ये मिला है। இது ஆபிரகாம் கேட்காமயே இந்த பிரச்சனை வருகிறது. यानी ये परेशानी जो है, ये व्यक्ति जो है अब्राहम मांगे ही नहीं है, लेकिन मिल गया। எகிப்துடைய பார்வோன் ராஜா கொடுக்கிற பெரிய வெகுமதியா இருக்கிறது. यानी मिस्र की राजा फिरौन ने दिया है एक बहुत बड़ी तोहफा। இது ஒரு பெரிய gift-ஆ தான் இருக்குது இல்லையா? यानी एक तोहफा है, ஆனா அந்த gift தான் இப்ப பெரிய பிரச்சனையா மாறுது. लेकिन ये तोहफा ही अब एक परेशान बना दिया। சில சமயத்துல நம்ம லைஃப்ல கூட ஒரு பெரிய மனுஷத்து பெரிய ஆள்கிட்ட இது வருகிற ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குது, ஒரு நல்ல சான்ஸா இருக்கு, இது ஒரு வெளிநாட்டு காரியங்கள் என்று சொல்லி அநேக சமயத்துல அதை வெளியே பார்த்து அதோட கவரை பார்த்து கவர்ச்சியை பார்த்து மயங்கி விடுகிறோம். ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறும் என்பதை நம்ம யோசிக்க முடியல. लेकिन कई बार जो बड़े बड़े लोगों से जो हमें मिलता है वो कार्य, या विदेशी से मिलता है वो कार्य, हम सोचते हैं ये तो अच्छा है, ये बड़ा है करके, लेकिन वही हमारे बढ़ोतरी के लिए रुकावट बन सकता है। ஒரு பெண்ணா இருக்கலாம், அது காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சில எதுவா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. या स्त्रियां हो, या कोई पैसा हो, धन हो, दौलत हो, ऐसे कोई भी चीजें हो सकता है। ஓகே, அது ஆகார் நம்ம வீட்ல வேலை செய்யற வேலைக்காரியா தானே இருக்காங்க, அப்படி கூட நினைச்சிட்டு இருக்காங்க. हाजिरा जो है उस घर में काम करने वाले एक दासी तो है करके सोच सकते हैं। இந்த ஆகார் நம்முடைய வாழ்க்கையில உள்ள புகுந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற ஆளாய் மாறிட்டாங்களே. लेकिन यही हाजिरा जो है उनके जीवन में उन्होंने अंदर प्रवेश कर कर उस परिवार में एक परेशानी को उत्पन्न कर लिया है। நம்ம தான் வீட்டை வாசலை திறந்து கொடுத்தோம், வாங்க வாங்க, நம்ம தான் அவங்களை வெல்கம் பண்ணோம். हम ही अपने दरवाजा खोलकर उन्हें हमें अंदर बुलाया है। ஆமா, இது யார் கொடுத்தா அதை நம்ம யோசிக்கணும்ல. हमने सोचना चाहिए ये कहाँ से मिला है करके सोचना चाहिए। எகிப்து பார்வோன் ராஜா எதுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும்? मिस्र की फिरौन राजा हमें क्यों आशीर्वाद करना चाहिए? எகிப்துடைய காரியங்கள் ஏன் எனக்குள்ள வர வேண்டும்? मिस्र की कार्य क्यों मेरे अंदर आनी चाहिए? எகிப்து என்பது உலகம், விக்கிர ஆராதனை. मिस्र मतलब कि संसार है, वो मूर्ति पूजक है। பார்வோன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், फिरौन उन्होंने प्रभु को नहीं जानता அவன் था, எதுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும்? वो क्यों मुझे आशीर्वाद करना चाहिए? அவருடைய தயவு எனக்கு தேவையில்லை. उसका दया मुझे नहीं चाहिए। கர்த்தர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்கிறார். यहोवा ही मुझे आशीर्वाद करने वाला है। கர்த்தர் ஒருவரே என்னை அழைத்திருக்கிறார். यहोवा ही मुझे बुलाए हैं। அவரே என்னை சீமானாய் பிரபுவாய் மாற்றுகிறார். यहोवा ही मुझे धनी बना देते அவர் हैं। வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். वो वादा किया है, அவர் என்னை வாக்குத்தத்தத்தை, அவர் வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராய் वो இருக்கிறார். वायदाओं में विश्वास योग्य है। ஆனா लेकिन என்ன நடந்தது? क्या हुआ? இந்த ஆகார் வீட்ல இருந்ததுனால சாராளுடைய எண்ணங்கள் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். हाजिरा उस घर में थी, इसीलिए साराई की सोचें बदलती है। பல பிரச்சனைகள் அங்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ये कई परेशानी को उस घर में उत्पन्न कर देती இது है। ஆகாருக்கும் பிரச்சனையாய் மாறுறாங்க. ये हाजिरा के लिए भी एक परेशानी थी, அதாவது சாராளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறுது. यानी साराई के लिए भी परेशानी थी, ஆபிரகாமுக்கு பிரச்சனையாய் மாறுது. अब्राहम के लिए भी परेशानी थी, அவன் சந்ததிக்கே பிரச்சனையாய் यानी மாறுது. उनका पीढ़ी के लिए भी परेशानी। கடைசியா ஈசாக்குக்கே இவன் பிரச்சனையாய் और மாறுது. अंतिम में देखते हैं तो इसहाक के लिए भी वो परेशानी थी। ஆகார் என்பது பயந்த சுபாவமாய் இருக்கிறது. हाजिरा का मतलब जो है एक डरपोक। ஆனா இந்த பயந்த சுபாவம் கடைசியில நம்மள பயப்பட வச்சிருச்சுங்க. एक डरपोक का स्वभाव जिसके अंदर था वो अब इस पूरे परिवार को डरा दिया है। அவள் அடிமை பெண்ணா தான் வந்தா, ஆனா நம்ம விட்டு விட்டோம் பாத்தீங்களா, வாய்ப்பு கொடுத்தோம் பாத்தீங்களா, கடைசியில அவ மறுமனிட்டியா ஆகிறத நம்ம பார்க்கிறோமே. वो दासी बनकर तो आई थी, यदि हम उसे छोड़ देते हैं तो वो घर का स्वामिनी बन गई। இப்ப கடைசியில என்ன, ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிரச்சனை வந்துருச்சு अब பாருங்க. क्या हुआ अंतिम में, अब्राहम और साराई के बीच में कुछ परेशानी उत्पन्न हो கணவன் गई। மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. यानी पति पत्नी के बीच में कुछ परेशानी उत्पन्न हुआ। ஈவன் அவங்களுடைய விசுவாசமே அப்படியே குறைந்து போகிற அளவுக்கு இந்த gift, இந்த ஆகார் வேலை செய்யறதை நான் பார்க்கிறோம். यानी उनका विश्वास, इब्राहिम और साराई का विश्वास ही कम होने के लिए, यानी ये तोहफा था, हाजिरा की कार्य वहां पर हो रही थी। வேத வசனத்துல நானும் வாசித்ததுல ஆகார் ஆபிரகாம்கிட்டயோ சாராள்கிட்டயோ பேசுறது போலவோ எதுவுமே கிடையாதுங்க. यदि बाइबल में देखते हैं तो कोई भी ऐसा वचन नहीं मिलेगा कि हाजिरा ने इब्राहिम से या साराई से कुछ बातें करते हुए देख नहीं पाते हैं। அது வாய் திறவாத
சொல்லுவாங்களா மனுஷன் பேசவே தெரியாது அப்படி சொல்ல பார்த்தீங்களா கடைசியில் அவங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னு நம்ம கவனிக்கணுங்க यानी जो मुंह नहीं खोलती है किससे बात भी नहीं करती है लेकिन उन्होंने कैसा बड़ा कार्य को उस परिवार में कर दिया करके हम देख सकते हैं ஆர்மையான தேவனுடைய பிள்ளைகளே प्रभु के प्यारे लोगों இது தேராகை காட்டிலும் லோத்தை காட்டிலும் இந்த ஆகாருடைய பிரச்சனைகள் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தலைவலியாய் மாறிவிட்டது उनके इब्राहिम के पिता तेरक से बढ़कर इब्राहिम के भतीजे लूत के बढ़कर यहाँ पर हाजिरा बहुत बड़ा एक रुकावट बनते हुए देख पाते हैं இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையவே அது அப்படியே குன்றி போக வச்சிருச்சுங்க यहाँ तक कह सकते हैं इब्राहिम की आत्मिक जिंदगी को ही इन्होंने थोड़ा सा उलट पलट कर दिया है அதாவது ஆபிரகாமுக்கு 86 வயசுல இருக்கும்போது இந்த ஆகார் மூலமா இஸ்மவேல் பிறக்கிறான் जब इब्राहिम का 86 उम्र था तब हाजिरा के द्वारा इब्राहिम की इस्माइल की जन्म हुई அதுக்கப்புறம் 86 வயசுல இருந்து ஆபிரகாமுக்கு 99 வயசு வரையும் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான உறவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் उसके बाद 99 उम्र तक यानी 86 से लेकर 99 तक इब्राहिम और परमेश्वर के बीच में कोई भी बात हुआ करके हम नहीं देख पाते हैं இதுக்கு காரணம் யாரு इसका कारण कौन है ஆகாரும் இஸ்மவேலும் தானே हाजिरा और इस्माइल ही है இதுவா தேவன் இதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் यही क्या परमेश्वर इसके लिए प्रभु ने बुलाए हैं திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக வேண்டும் என்பது தானே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது परमेश्वर की इच्छा तो यही था तो बहुत बड़ी समूह के लिए मूल पिता बनाना ही परमेश्वर की इच्छा थी ஆனா இந்த ஆகார் நிமித்தமாக உனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவே போயிருச்சு சில சமயத்துல சில மனிதர்கள் நிமித்தமாக குடும்ப ஜபம் போயிடும் இல்ல குடும்ப ஐக்கியம் போயிடும் தேவனுக்கு நம்மளுக்கு இருக்கிற உறவு ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது கூட காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் यानी हाजिरा के चलते अभी परमेश्वर और इब्राहिम के बीच की रिश्ता भी वहाँ पर ठीक से नहीं हो पा रहा है वहाँ पर एक ऐसा एक बैकस्लाइडन हुआ है कई बार ऐसे आपके जीवन में भी ऐसे लोगों के द्वारा परमेश्वर और आपके बीच की रिश्ता भी वो बिल्कुल टूट जाती है यानी आराधना के जाना या अपने पारिवारिक प्रार्थना करना भी कई बार ऐसे लोगों के द्वारा वो रुक जाती है टूट जाती है அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் ஆபிரகாமுடைய ஜபத்தையே மாத்திருச்சாங்க இந்த ஆகார் और इतना ही नहीं वो हाजिरा के चलते इब्राहिम की प्रार्थना भी बदल गया है ஆபிரகாம் ஜெபம் பண்றார் ஆண்டவரே இந்த இஸ்மவேல் உமக்கு முன்னாக பெரியவன் ஆயிரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் क्योंकि इब्राहिम इस तरह प्रार्थना करने लगे हे प्रभु इस्माइल तेरे उपस्थिति में वो ठीक रहें बढ़ते रहें करके ஈசாக்கையே மறந்துட்டாங்க यानी इसहाक को उन्होंने भूल गए வாக்குத்தத்தம் படப்படுக பிள்ளையவே மறந்துட்டாங்க वायदा की संतान को इब्राहिम भूल गए சாராள் உற்பத்தி காலத்தில் கர்த்தர் உனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தையை தருவார்னு சொல்லும்போது சாராள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க जब तेरे उचित समय पर मैं तेरे लिए एक पुत्र को दूंगा करके जब साराई से बोला गया साराई तो हंसने लगी நான் கிழவியா இருக்கிறேன்னுங்கறாங்க मैं तो बूढ़ी हूं करके कह रही है இதே ஆபிரகாம் இதே சாராள் 75 வயசுல தொடங்கும் போது எந்த தரிசனம் எந்த வைராக்கியம் எந்த விசுவாசம் இருந்துச்சே இப்ப எதுவுமே இல்லை காரணம் அவங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்துக்கறாங்க அது எல்லாமே மாத்திருச்சுங்க यही इब्राहिम और साराई ने 75 उम्र पर जब अपने दर्शन को शुरू किया है तब उनके अंदर कोई शक नहीं आया है लेकिन अब जो कोई नहीं आना चाहिए वो घर में आ गया यानी हाजिरा इसके चलते अभी इनका दर्शन में भी दरअसा वो हिलने लगी है ஏன்னா இஸ்மவேல்னா அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான்னு வேதம் சொல்லிக்கிறதுங்க वचन में लिखा है इस्माइल का मतलब जो है वो दुष्ट मनुष्य है எப்படி இந்த துஷ்ட மனுஷன் ஸ்பாவங்கள் எகிப்தின் ஸ்பாவங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள எப்படி ஒண்ணா வாசம் பண்ண முடியும் அதுதானே கேள்வியா இருக்குது सवाल यहाँ पर यह है कि कैसे ये दुष्ट मनुष्य की कार्य या दुष्ट मनुष्य इब्राहिम के घर पे कैसा रह सकते हैं உங்க வீட்டுக்குள்ள யார் இருக்கறா யார் வராங்க யார் அனுமதிக்கிறீங்க தயவு செய்து கவனமா இருங்க आप बहुत ही सावधान रहिए आपके घर के भीतर कौन आते हैं कैसा आते हैं ये सारी बातें बहुत ही सावधान அது உங்க ரத்த உறவா இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல இருந்து வர ஆட்களா கூட இருக்கலாம் या वो आपके परिवार वाले क्यों ना हो या विदेशी से आने वाले क्यों ना அது हो ஆட்களா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் பணமா இருக்கலாம் வாய்ப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் திருமண உறவா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் यदि वो इंसान हो या शादी सुविधा जीवन के प्रति मिलने वाली एक रिश्ता क्यों ना हो या धन हो दौलत हो या कोई चीज़ें हो या विदेशी से आने वाला चीज़ें भी क्यों ना हो लेकिन हमें सावधान रहना चाहिए பட்
அது உங்க தரிசனத்திற்கு திரளான ஜாதிகளுடைய தகப்பன் என்கிற லெவலுக்கு போகக்கூடாதபடி தடையா இருக்குமானால் இன்றைக்கே இப்பொழுதே அதை எடுத்து போடுங்க, முன்னேறி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यदि वो कार्य आपके आत्मिक जीवन की बढ़ोतरी के लिए बहुत समूह की मूल पिता बनने की रुकावट बन देती है तो आज ही उन कार्य को, उन लोगों को, उन चीज़ों को, उन धन को, उन दौलत को हमें छोड़कर आना आवश्यकता है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीषित करें। திரளான ஜாதிகளுக்கு நீங்க தகப்பன் ஆவீங்க. बहुत समूह का मूल पिता बनाएंगे। ஏதோ மாம்சத்துல தகப்பன் என்கிறத நான் பேசிட்டு இருக்கல. हम एक शारीरिक तौर पे पिता के बारे में नहीं बात कर रहे हैं। மாம்சத்திலும் கர்த்தர் உங்களை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கொடுப்பார் நிச்சயமாய். शारीरिक तौर पे भी परमेश्वर आपको बच्चों को दिए हैं और भी देंगे। அது மாத்திரமல்ல தகப்பன் என்கிற ஒரு காரியம். इतना ही नहीं पिता मतलब ஈவன் அடுத்தது நீங்க மொர்தெகாயை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, यानी मुर्दगाय को देखते हैं तो எஸ்தர் என்கிற பிள்ளையை அவ வளர்த்து ஆளாக்கி 127 நாடுகளுக்கு ராஜாவாக்கின ஒரு தகப்பன். அவர் தகப்பன் இல்ல, சிறிய தகப்பன் தான், பட் அங்க அவர் தகப்பனாய் அவங்க கர்த்தர் அவரை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். मुर्दगाय को यदि हम देखते हैं तो उन्होंने एस्तर को उन्होंने गोद लिया है और उसे पाला है और 127 देशों के लिए रानी के रूप में उनको देखा है और खड़ा किया है। यदि वो अपना पिता तो नहीं लेकिन छोटा पिता है, तब भी उन्होंने इतना महान कार्य किया है। ஆமென். ஆமென். ஏதோ மாம்சத்துல பிறந்த பிள்ளைகளை மாத்திரமில்லை, நம்முடைய சமுதாயத்துல, ஊர்ல, நம்முடைய சபையில இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளாக்க வேண்டிய ஒரு தகப்பனுக்குரிய அந்தஸ்துக்குள்ள நம்ம வருவோம். यानी केवल हमारे शारीरिक बच्चों को ही नहीं वरन अपने कलीसिया में, अपने आत्मिक तौर पे और समुदाय में, अपने कलीसिया में काफ़ी बच्चों को हमें उनको इस तरह पालना हमारा हाथों में दिया हुआ है। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நீங்க பார்க்கும்போது प्रेरित पौलुस को यदि आप देखते हैं तो அவர் சொல்றார், என் குமாரனாகிய தீமோத்தேயு என்கிறார். वो कहते हैं हे मेरा पुत्र तिमोथी करके कहते हैं। தீமோத்தேயுன்னா அவங்க பையனா, இவர் என்ன அப்பாவா அவங்களுக்கு? இல்ல. तिमोथी क्या उसका पिता बेटा है? पौलुस उनका पिता है क्या? नहीं है। ஆனா அங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து, लेकिन वहां पर एक आत्मिक पिता बने। அப்பா இல்லாத அந்த தீமோத்தேயு, यानी वहां पर तिमोथी के लिए उनका खुद का पिता तो नहीं थे। பயந்த சுபாவம் உள்ள தீமோத்தேயு, वो तिमोथी थोड़ा सा डरने वाला व्यक्ति भी था। அடிக்கடி வயிறு வலிக்கும் அந்த தீமோத்தேயுக்கு. बार बार उनकी कमजोरी के चलते वो पेट में दर्द भी हुआ करता था। ஆனா பவுல் ஒரு அப்பாவை போல இருந்து அந்த தீமோத்தேயுவை வளர்த்து ஆளாக்கி சப்போர்ட் ஆக்கி ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி விட்டார். இது ஒரு தகப்பன் தான். लेकिन पौलुस जो है एक पिता के समान तिमोथी को पाला और उनको बड़ा सेवक बनाया और इस तरह उन्होंने उनका आत्मिक पिता बना। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மாம்சத்தில் இருக்கிற தகப்பனை காட்டிலும் அடுத்த 2 லெவல் பாத்தீங்களா, அதுதான் மேலான ஒரு ஊழியமா இருக்கிறது. हम ये कहना चाहते हैं मांस के तौर पे पिता से बढ़कर जो है आत्मिक पिता ही बहुत ही मुख्य है। ஏதோ நம்மளுக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்கிற கண்ணோட்டத்தில் போகாதபடி நம்முடைய தரிசனம் விரிவாகட்டும். அநேக பிள்ளைகளை எழுப்புவோம். ஆண்டவருக்காக நம்ம இந்த ஊழியங்களை செய்வோம். केवल 2-3 बच्चों से हमारा काम नहीं वरन हम कई बच्चों को परमेश्वर के लिए, परमेश्वर के राज्य के लिए खड़ा करें, उन्हें पालन पोषण करें, परमेश्वर के नाम की महिमा होने पाए। வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक फादर्स को विशिष्टता से, हर एक पिताओं को हम इस फादर्स डे की आशीर्वाद को, धन्यवाद को, परमेश्वर की सौभाग्य को बताते हैं। கர்த்தர் உங்களையும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆக்குவாராக. परमेश्वर आपको भी कई समूह का मूल पिता बनाए। ஆமென். आमीन। ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे ईश्वर के पिता हम तेरा धन्यवाद करते हैं। இந்த தகப்பன் தினங்களிலே விசேஷமாக எங்களுடைய தகப்பன்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. इस फादर्स डे के दिन में खुदावन विशेषता से हम अपने अपने पिताओं के लिए धन्यवाद करते हैं। அவர்கள் எங்களுக்காக சொல்லி கொடுத்த காரியங்கள், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அழைப்பு எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். उन्होंने हमारे लिए दिखाया हर एक बातों के लिए, हमें सिखाया हर एक कार्य के लिए, जो हम पर इतना प्यार किया, उन हर बातों के लिए हम धन्यवाद करते हैं। எங்களுடைய தகப்பன்மார்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. हमारे पिताओं को आप आशीषित कर, அவருக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் நீண்ட ஆயுசையும் சுகத்தையும் நீர் தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். उनके लिए जो भी जरूरी है खुदावन उन हर एक कार्य को तो दे, लंबी आयु दीर्घायु देकर उन्हें आशीषित कर खुदावन। அப்பா, எங்களையும் நீர் அடுத்த திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆளாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். हमें भी खुदावन कई समूह का मूल पिता बनाने के लिए हम तेरा धन्यवाद करते हैं। இப்படிப்பட்ட இந்த தரிசனத்துக்கு போகக்கூடாதபடி இருக்கிற வருகிற தடைகள்,
வருகிற ஆவிகளை நாங்கள் முறியடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ऐसे इस दर्शन को पूरा ना करने के लिए बीच में जो भी रुकावटें आती है, जो भी आत्माएं आती है, यीशु नासरी के नाम से उसे तोड़ते हैं राजा, और आगे बढ़ने के लिए मदद कर. ஒருவேளை அது தேராகுடைய ஸ்பிரிட்டா இருக்கலாம், यदि वो थेरक की आत्मा क्यों ना हो, லோத்துடைய ஸ்பிரிட்டா या இருக்கலாம், लूत की आत्मा क्यों ना हो, ஆகாருடைய ஸ்பிரிட்டா या இருக்கலாம், हाजिरा की आत्मा क्यों ना हो, சொந்த குடும்பத்திலிருந்து வருகிற अपने ஸ்பிரிட்டா, परिवार से निकलता है आत्मा क्यों ना हो, வெளி ஊர்ல இருந்து வருகிற ஸ்பிரிட்டா या இருக்கலாம், बाहर विदेशी से आने वाले आत्माएं क्यों ना हो, அது எங்க வீட்டுக்கு, எங்க குடும்பத்திற்குள்ள, எங்க ஊழியத்துக்குள்ள, எங்க சபைக்குள்ள வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இயேசுவின் நாமத்தினால. उसे हम सेवकाई में, अपने परिवार में, अपने सेवकाई में आने हम अनुमति नहीं देते हैं. எங்களுக்கு கிருபையா இரக்கம் हम பாராட்டுவீர். पर तरस का खुदावना और हम पर अपना अनुग्रह गुंडे. எங்களுக்கும் எங்களை சுத்தி இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு சிறந்த தகப்பனாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீரா. हमारे चारों तरफ और जितने बच्चे हैं उनके लिए एक प्रभु आत्मिक पिता बनाने के लिए खुदावन हम सब पर अनुग्रह कर. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். हम परिपूर्णता से अर्पण करते हैं, दीन करते हैं. நாமம் மகிமைப்படுவதாக. केवल तेरा नाम की महिमा हो. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर. आमीन. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करे. Thank you. Praise the Lord. God bless you. हैप्पी फादर्स डे आप सभी को.